அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். ஜனவரி 12ஆம் தேதியான இன்று தேசிய இளைஞர் தினம், நேஷனல் யூத் டே. இந்த தேசிய இளைஞர் தினம் எதற்காக நாம கடைபிடித்து வரோம்? முதல்ல தேசிய இளைஞர் தினம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். தேசிய இளைஞர் தினம் அப்படிங்கிறது வீரத்துறவி விவேகானந்தர் அவருடைய பிறந்த தினம். அவர் 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் அதாவது விஸ்வநாத தத்தா புவனேஸ்வரி தேவி அம்மையாருக்கு பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தார். 1902ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பேலூர் அப்படிங்கிற இடத்துல இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார். அவருடைய வாழ்க்கை வெறும் 39 வருஷம்தான் வாழ்ந்தார். 39 அதாவது குறுகிய காலத்தில் வாழ்ந்தாலும் அதாவது பல நூற்றாண்டுகள் அவருடைய தத்துவங்கள், இந்த உலகம் உள்ளவரை அவருடைய கருத்துக்கள் இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் அவருடைய கருத்து இருக்கு. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், உனக்குள்ளே சக்தி இருக்கு, நீ முடியும்னு நினைச்சா உன்னால எதுவும் முடியும். அதாவது நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருந்தா பாம்பின் விஷம் கூட நம்ம குடிச்சா கூட அது நம்மளை சாகடிக்காது. அதனால நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எழுமின் விழிமின் கருதிய கருமம் கைகூடும் வரையில் உழைமின் அப்படின்னாரு. அவேக் அரைஸ் அண்ட் ஸ்டாப் நாட் கோல்ட் டில் த ரீச் அப்படின்னு நம்மளை இளைஞர்களை உற்சாகப்படுத்தினாரு, ஊக்கப்படுத்தினாரு. அதாவது தேசிய முன்னேற்றம் அப்படிங்கிற சக்கரத்தை இயக்குவதற்கு இளைஞர்களினுடைய தோலை கொடுங்க அப்படின்னாரு. 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருகிறேன் அப்படின்னாரு. 100 இளைஞர்கள், அதாவது வலிமை வாய்ந்த இளைஞர்களை தாருங்க, நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருகிறேன் அப்படின்னாரு. ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த காலகட்டத்தில் விவேகானந்தருடைய கருத்துக்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது. அதனால தான் அவருடைய பிறந்த தினத்தை நம்ம தேசிய இளைஞர் தினமாக கடைபிடித்து வருகிறோம். 1984ஆம் ஆண்டில் அன்றைய இந்திய அரசு விவேகானந்தர் அவருடைய பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. 1985ஆம் ஆண்டு முதல் அவருடைய பிறந்த தினத்தை, அதாவது ஜனவரி 12ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தேசிய இளைஞர் தினமாக, அதாவது நேஷனல் யூத் டேவை கடைபிடிச்சு வரோம். ஆனால் நம்ம இளைஞர்கள் இன்றைய அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர அடுத்த காமராஜர் யார், அடுத்த கக்கன் யார், அடுத்தது வஉசி யார், அடுத்த விவேகானந்தர் யார் அப்படின்னு நாட்டு நலன் சார்ந்த, அதாவது சமூக மேன்மை சார்ந்த மனிதர்களை இன்றைய இளைஞர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எது தேவையில்லையோ அதை தான் தேடுறாங்க, எது தேவையானதோ அதை புறக்கணிக்கிறாங்க. அதாவது ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க, முறை மாதிரி நம்ம இருக்கணும். முறம் என்ன செய்யணும்னா தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை வெளியில் தள்ளும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் பன்னாடை மாதிரி இருக்கிறாங்க. பன்னாடை என்ன செய்யணும்னா தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாத வச்சுக்கும். அந்த மாதிரி பன்னாடைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென்னை மரம், பனை மரம், அதில் இருக்கிற அந்த சல்லடை மாதிரி ஒரு இதுதான் பன்னாடை. இன்றைய இளைஞர்கள் பகலில் எரியும் விளக்காக பயனற்று போய் இருக்கிறாங்க. அவங்க ஓடுறாங்க, எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு சைக்கிள் இருக்கு, சைக்கிள் போட்டு பெடல் போட்டு மிதிக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா அது சைக்கிளானது பெடல் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால பெடல் போடாமல் ஓட்டினாதான் நம்ம எந்த இலக்குக்கு போய் சேரணுமோ அப்படி போய் சேர முடியும். இன்றைய இளைஞர்களுடைய செயல்பாடு சமூக மேன்மைக்காக இல்லாமல் சுயநலம் சார்ந்தே இருக்குது. அதனால தான் இன்றைய மற்ற நாடுகளுடைய இளைஞர்களுடைய சக்தியானது அந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிறது மாதிரி போயிட்டு இருக்கு. குறிப்பாக சினிமா, விளையாட்டு அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துகிறாங்க இன்றைய இளைஞர்கள். முக்கியமான இந்த தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு யாராவது போய் நம்ம கேட்டால் கூட அது தெரியாது அவங்கள பற்றி. அந்த அளவுக்கு மீடியாக்களும் அதாவது சுயநலம் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய சமூகத்தில் வாழ மக்கள், குறிப்பாக இளைஞர்கள். இப்போ வீரத்துறவி விவேகானந்தர்களுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தருது. விவேகானந்தர்களுடைய குரு, அதாவது அவருடைய குருநாதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் 1836ஆம் ஆண்டுலேருந்து 1886ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தார். அவருடைய காலகட்டம். அவருடைய சீடர் தான் அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய கொள்கையில் ஈடுபாடு கொண்டு, அதாவது சின்ன வயசிலே விவேகானந்தர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாணவனாக, நினைவாற்றல் மிக்கவராக, தியானத்தில் ஈடுபாடு கொண்டவராக, பகுத்தறிவை விரும்புகிறவராக இருந்தார். அதனால் அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய கொள்கைகளை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக
பேலூரில், அதாவது மேற்கு வங்காளத்தில் பேலூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை 1897 மே 1ஆம் தேதி நிறுவினார். அதாவது ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண இயக்கம், இல்லை வேதாந்த இயக்கம், இது எல்லாமே ஒன்று தான். இந்த மடத்தை நிறுவி இப்போ குறிப்பாக அதனுடைய ராமகிருஷ்ண மடம் வந்து 1998ஆம் ஆண்டு இந்தியாவில் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருது காந்தி அமைதி விருது. அந்த காந்தி அமைதி விருது வந்து ராமகிருஷ்ண இயக்கம், அந்த இயக்கம் தான் வாங்குச்சு. ஏன்னா ராமகிருஷ்ண இயக்கம் வந்து ஆன்மீக கோட்பாட்டின் அடிப்படையிலையும் மக்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு வருது. அதாவது நல்லதை செய்து, அதாவது இயற்கை பேரிடர் வரும்போது மக்களுக்கு வந்து உடனே ஓடி போய் உதவி செய்கிற ஒரு அமைப்பாக இந்த ராமகிருஷ்ணன் அமைப்பான திகழுது. இப்போ வீரத்துறை விவேகானந்தர் அவர்கள் தமிழகத்தில் நிறைய டைம் வருகை புரிந்திருக்கிறாரு. குறிப்பாக சென்னையில் ஐஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, திருவல்லிக்கேணி, அங்கே வந்து தங்கி தியானத்தில் ஈடுபட்டார். அதனால் நீங்கள் சென்னை மெரினா கடற்கரை போனீங்கன்னா அந்த கண்ணகி சிலைக்கு முன்னாடி ஐஸ் ஹவுஸில் லெஃப்ட் சைடில் இருக்கும், திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பக்கத்தில். அங்கே வந்து விவேகானந்தர் இல்லம். ஏன்னா அவர் சென்னை வரும்போது அங்கே தங்கியிருந்தார், அங்கே தியானம் பண்ணார். அவருடைய நினைவாக தான் மயிலாப்பூரில், அதாவது சென்னை ஐஸ் ஹவுஸில் வந்து கொடுத்தது பிலிகிரி அப்படிங்கிற ஒரு நன்கொடையாளர் அந்த நிலத்தை தானமாக விவேகானந்தர் வந்து தங்கினதுனால அந்த இடத்த வந்து ராமகிருஷ்ண மடமாக சென்னையில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1994ஆம் ஆண்டில் மயிலாப்பூரில் கொண்டையா அவருடைய நன்கொடை மூலியமா அந்த இடத்த வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மடமாக சென்னையில் மயிலாப்பூரில் இயக்கிட்டு இருக்கு. இது வந்து அது மட்டும் இல்லை, வீரத்துறை விவேகானந்தர் அவர்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் பாறை அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது அந்த இடம் வந்து மிகவும் வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு இடம். 1970ஆம் ஆண்டில் வந்து அங்கே விவேகானந்தர் வந்து அந்த பாறை விவேகானந்தர் மண்டபத்தை கட்டி எழுப்பினாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, 1892ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி விவேகானந்தர் அவர்கள் உலக ஆன்மீக பயணத்தை முடித்து இந்தியாவுக்கு வரும்போது கன்னியாகுமரியில் வந்து, அதாவது பாமனில் இறங்கி அப்புறம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இப்போ 1892 டிசம்பர் 24ஆம் தேதி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு என்னன்னா, கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கிற இடம், 3 கடலும் ஒன்று சேர்ற இடம், அதாவது அரபிக்கடல், வங்காளக்கடல், இந்து மகா சமுத்திரம், இது 3 இணையிற இடம் கன்னியாகுமரி. அந்த முக்கடலும் சம்பிக்கிற இடத்துல அந்த பாறை வந்து அவர் அன்னைக்கு போய் பார்த்துருக்கிறாரு. பார்க்கும்போது அந்த இடம் அவருக்கு பிடிச்சி போயிருக்கு. அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம போட் சர்வீஸ் இருக்குது, நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா போட் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் அந்த விவேகானந்தர் பாறையை நம்ம பார்த்துட்டு வரலாம். அங்கே தான் ஐயன் திருவள்ளுவருக்கு வானளவு சிலை, அதாவது 133 அடியில் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 2000ஆம் ஆண்டில் திருவள்ளுவருக்கு சிலை திறக்கப்பட்டது. விவேகானந்தர் பாதையும் அங்கே தான் இருக்குது. காந்தி மண்டபமும் அந்த கன்னியாகுமரியில் இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா சன்ரைஸு, சன்செட்டு, காந்தி மண்டபம், விவேகானந்தர் மண்டபம், ஐயன் திருவள்ளுவர் சிலை, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அருமையான ஒரு இடம். இப்போ இந்த விவேகானந்தர் பாறை எதற்காக உருவாக்கணும்னா, 1892 டிசம்பர் 24ஆம் தேதி எல்லாருமே விவேகானந்தர் நீங்கள் அங்கே போகாத தம்பி, அங்கே போக முடியாது, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே எச்சரிக்கை விடுத்து அவரை வந்து பயத்துக்கு உட்படுத்திக்கிறாங்க. ஆனால் விவேகானந்தர் அவர்கள் அப்படி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் துணிச்சலாக வீரமாக அப்படியே நீந்தி போய் அந்த பாறையில் போய் 3 நாள் தவம் இருந்தார். அதாவது இந்தியாவை நினைத்து, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் எதிர்காலத்தை நினச்சி, நிகழ்காலத்தை நினச்சி, கடந்த காலத்தை நினச்சி 3 நாள் தியானம் இருந்தார். அந்த இடம் தான் இன்னைக்கு விவேகானந்தர் பாறையாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக 1970 ஏக்நாத் ரானாடே அப்படிங்கிற, அதாவது ஏக்நாத் ரானாடே அப்படிங்கிறவர் தான் அந்த விவேகானந்தர் மண்டபத்தை கன்னியாகுமரியில் கட்டினார். இப்போ இந்த தகவல் எல்லாமே எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வந்து பொது அறிவுக்கு பயன்படும். நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கிறத விட, அதாவது சாக்ரட்டிஸ் அவர்கள் கடைசி நேரத்தில் ஹம்லாக் அப்படிங்கிற ஒரு விஷத்தை கொடுத்து கொன்னாங்க. இப்போ சாக போகிற நேரத்துலையும் அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்.
அவர் கூட ஜெயிலில் இருந்தவர் ஒருத்தர் கேட்குறாரு, ஏப்பா நீ இந்த நேரத்தில் போய் இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணுமான்னு. நான் வந்து சாவறது உறுதி, ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் சாவறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஆர்வம், அந்த அறியாமை அப்படிங்கிற இருளை நீக்குவதற்கு அவர் ஆர்வமாக இருந்தார். அதனால தான் அவர் தத்துவ மேதையில் அதாவது தத்துவம் அப்படின்னாவே சாக்ரட்டிஸ் அவர்கள் தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு எதுக்குன்னா நம்ம தகவலை தெரிஞ்சுக்கணும், அறிவை விரிவு செய்யணும், ஒரு அறிவு புரட்சி உண்டாகணும். இன்றைய இளைஞர்களின் செயல்பாடு சிந்தனை வந்து சமூக மேன்மையை நோக்கி வரணும், சமத்துவம் நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை. விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த தினமான தேசிய இளைஞர் தினத்திற்கு அனைத்து இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த தேசிய இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய இளைஞர்கள் வந்து இளைஞர்களின் சக்தியானது உனக்குள்ளே சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிபாரு அப்படின்னு இன்றைய இளைஞர்களுடைய சக்தியானது பகலில் எரியும் விளக்காக பயனற்று போய் இல்லாமல் இருளில் எரியும் விளக்காக, அதாவது எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு இளைஞரின் சக்தி தேவை. எனவே இன்றைய இளைஞர்கள் வந்து அறிவு புரட்சி நோக்கி, அதாவது சமத்துவம் சகோதரத்துவத்தை நோக்கி சிந்தித்து செயல்படணும். ஜாதி மக பாகுபாடு இல்லாமல், அதாவது நான் பெரியவன் நீ சின்னவன், நான் ஆண்ட பரம்பரை நீ அடிமை பரம்பரை அப்படின்னு இல்லாமல், அதாவது நம்ம கடைசியாக ஒன்றுன்னு சொல்கிறேன், முதலில் யாராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவானது தான் பிறப்பும் இறப்பும். அதனால தான் ஐயன் திருவள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னாரு. முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே முதலில் நமக்கு கருவறை, முடிவில் நமக்கு கல்லறை, இடையில் நீ நான் அப்படின்னு எதற்கு வன்முறை அப்படிங்கிறது தான் சமூக பற்றாளன் ஞானச்சித்தனாகிய எனது ஒரு கேள்வி. எனவே சமத்துவம் சகோதரத்துவத்தை நோக்கி இன்றைய இளைஞர்கள் பயணிக்கணும். அனைவருக்கும் தேசிய இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.